எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு காலையில நீங்க கண் விழிச்சோன்னா முதல்ல என்ன பண்ணீங்க? யோசிச்சு பாருங்களேன். அலாரம் அடிச்ச உடனே அதை ஆஃப் பண்ணிட்டு டக்குன்னு வாட்ஸ்அப் ஓபன் பண்ணி யார் யாரெல்லாம் குட் மார்னிங் மெசேஜ் அனுப்பியிருக்காங்க, என்ன அனுப்பியிருக்காங்க, இன்ஸ்டாகிராம்ல என்ன ரீல்ஸ் ஓடுது, போனை ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பிச்சுட்டு கரெக்டா அங்கே நம்ம மைண்ட் ரேஸ் குதிரை மாதிரி ஓட ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் டக்குன்னு பெட்ல இருந்து எழுந்து கடகடன்னு பிரஷ் பண்ணிட்டு அவசர அவசரமா குளிச்சுட்டு அறக்க பறக்க கிளம்பி ஆபீஸ்க்கோ இல்ல வேற எங்கேயாவது ஒரு வேலைக்கோ ஏதோ போயிடும். சாப்பாட்டை கூட நம்ம ரசிச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு டைம் இல்லாம வாய் 4 வாய் தான் திணிச்சுட்டு ஓடும். கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருங்க. நம்ம ஏன் இவ்வளவு அவசரமா ஓடிட்டு இருக்கோம்? எதை பார்த்து ஓடிட்டு இருக்கோம்? நம்ம ஓடுற ஓட்டத்துல வாழ்க்கைய வாழ்றோமா இல்ல நம்மளுடைய நாட்களை கடத்திட்டு இருக்கோமா? இன்னைக்கு நம்ம பேச போது இதை பத்தி தான். நம்ம தொலைச்சிட்ட அந்த நிதானம், அந்த என்ன சொல்லுவாங்க, இந்த ஆர்ட் ஆஃப் ஸ்லோ லிவிங். இன்னைக்கு அதை பத்தி தான் நம்ம பேச போறோம். இந்த வீடியோ உங்க சின்ன மாற்றத்தை உங்க வாழ்க்கையில ஏற்படுத்தும் நிறுத்துறேன். அதை கொஞ்சம் நிதானமா கேளுங்க, ஓகேயா? சரி. இன்னைக்கு நம்ம சமுதாயம் எப்படி மாறிடுச்சுன்னா எல்லாமே இன்ஸ்டண்டா 10 நிமிஷத்துல சாப்பாடு. அது கண்டிப்பா டெலிவரி ஆயிடும். அமேசான்ல இன்னைக்கு ஆர்டர் பண்ணா நாளை காலையில கைக்கு வந்துடும். இன்டர்நெட் ஸ்பீடு 5Gல இருந்து 6G வரைக்கும் போயிடணும் இல்லையா? ஒரு யூடியூப் வீடியோ பாக்குறோமே வச்சுக்கோங்களேன், முன்னாடி எல்லாம் 10 நிமிஷம் வீடியோவை முழுசா பார்ப்போம். இப்போ ஷார்ட்ஸ் ரீல்ஸ் அதெல்லாம் வந்த பிறகு 15 செகண்ட்ல அந்த கான்டென்ட் வேணும்னு நினைக்கிறோம். அதுல கூட முதல்ல 3 செகண்ட் பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம போயிட்டே இருக்கோம். நமக்கு பொறுமைன்றது ரொம்ப ரொம்ப குறைஞ்சு போயிடுச்சு. ரோட்டுக்கு போய் பாருங்களேன், சிக்னல்ல ரெட் லைட் விழுறது கிரீன் லைட் சேஞ்ச் ஆகுறதுக்கு ஒரு 2 செகண்டுக்கு முன்னாடியே பின்னாடி இருக்க வண்டிக்கார ஹார்ன் அடிக்க ஆரம்பிச்சிருவான். அந்த 2 செகண்ட் வெயிட் பண்றது கூட நம்ம சமுதாயத்துக்கு பொறுமை கிடையாது. இன்னொரு ரியல் லைஃப் ஒரு கதை சொல்லட்டுமா? ஒரு ஹோட்டலுக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன், அங்க கூட்டம் அதிகமா இருக்கும். ஆர்டர் பண்ண சாப்பாடு வர்றதுக்கு ஒரு 20 மினிட்ஸ் ஆகும். சர்வருக்கு சொன்னா, என்னப்பா இவ்வளவு நேரம் ஆகுது, இவ்வளவு லேட்டா வெயிட் பண்றோம்னு நம்ம கத்த ஆரம்பிச்சிடும். இந்த இன்ஸ்டன்ட் கலாச்சாரம் மெல்ல மெல்ல நம்ம மன அமைதியும் நம்ம நிம்மதியை சுத்தமா கொஞ்சம் கொஞ்சமா திருடிட்டு போயிட்டு இருக்குது. இதுதான் உண்மை, நிதர்சனமான உண்மைனே வச்சுக்க. சரி, இந்த அவசர புத்தியினால நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி உறவுகளிலுமே சரி என்ன மாதிரியான பாதிப்புகள் வருது தெரியுமா? முன்னாடி எல்லாம் ஒருத்தருக்கு ஒரு லெட்டர் எழுதுனா அது போய் சேர்ந்து அதை ரிப்ளை வர்ற வரைக்கும் நம்ம எவ்வளவு ஒரு டென்ஷனா ஒரு ஈகரா வெயிட் இருப்போம். அந்த ஒன் மந்த் ஆகும். அந்த 1 மந்த்தும் நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், ஒரு நிம்மதி இருக்கும். ஆனா இப்போ வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் அனுப்பிட்டு அந்த ப்ளூ டிக் விழுந்துச்சான்னு பாக்கலாம். விழுந்ததும் அவன் 5 நிமிஷத்துக்குள்ள ரிப்ளை பண்ணல, என்ன இவனுக்கு இவ்வளவு திமிரா, ஆன்லைன்ல தானே இருக்கான் அப்படின்னு சொல்லி நமக்கு ரிப்ளை பண்ணல சொல்லி ஒண்ணு அவனை பிளாக் பண்றோம், இல்ல திட்டுறோம், இல்ல ஒரு நெகட்டிவான ஏதாவது ஒரு மனசுக்குள்ள ஒரு திங்கிங் வருது. இதனால தேவையில்லாத சண்டை சச்சரவுகள், பிரச்சனை, அப்புறம் பிரிவு. அடுத்து குழந்தைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்றது. இப்போ உள்ள பெற்றோர்களுக்கு பல பேருக்கு பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு சாப்பாடு ஊட்டும் போது கூட அவங்க கிட்ட ஒரு சாஃப்டா பேசி ஒரு கதை சொல்றதோ கிடையாது. டக்குன்னு போன்ல கார்ட்டூன் ஆன் பண்ணி வச்சுட்டு வேக வேகமா வாய்க்குள்ள திணிக்கிறது. ஏன்னா ஏன்னா அடுத்து அவங்களுக்கு வேலை இருக்குல்ல, அதை பார்க்க ஓடிடுவாங்க. நம்ம குழந்தைங்களை சாப்பாடு மட்டும் ஊட்டல், அவசரத்தையும் சேர்த்து ஊட்டுறோம். இதனோட விளைவு என்ன தெரியுமா? மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ், பதட்டம், அதாவது ஆங்ஷைட்டி, அதுக்கப்புறம் பிளட் ப்ரெஷர், பிபி. அப்புறம் டாக்டர் கிட்ட போனா ஸ்ட்ரெஸ் குறைங்கன்னு சொல்லுவாரு. ஸ்ட்ரெஸ் எங்க குறையிறது? நம்ம கிட்ட இருந்தா வருது. இந்த அவசர ஓட்டத்துல தான் ஸ்ட்ரெஸ் வருது. நம்ம கடிகார முள்ளோட போட்டி போட்டுக்கிட்டே இருக்கு. கடிகாரம் ஓடுதான் செய்யும், கிளாக் ஓடணும். பட் ஏன் நம்ம அது கூட ஓடணும்? சரி, அப்ப அதுக்கு ரிலீஃப் தான் என்ன? நாங்க வேலைக்கு போகாம சும்மா வீட்டுல உட்காந்துக்கிட்டுமா அப்படித்தானே நீங்க கேக்குறீங்க? கண்டிப்பா அந்த மாதிரி இல்லை. ஜெயிக்கிறதுக்கு உழைப்பு முக்கியம். ஆனா அந்த உழைப்புல ஒரு நிதானம் வேணும். அதுதான் ஸ்லோ லிவிங் சொல்லுவாங்க. அதாவது எப்படி சொல்றதுன்னா, நம்முடைய ரியல் லைஃபோட கொண்டு வரணும் அப்படின்னா முதல் விஷயம் எதுன்னு, காலையில எந்திரிச்ச உடனே முதல்ல 20 மினிட்ஸ் போனை தொடாதீங்க. அமைதியா உட்காந்து ஒரு கப் காஃபியோ டீயோ அழகா ரசிச்சு குடிங்க. அந்த காஃபியோ டீயோ அதோட ஸ்மெல்லையும் அதோட டேஸ்டையும் ரசிச்சு குடிங்க. ஜன்னல் வழியா வர சன்லைட், அந்த பேர்ட்ஸோட அந்த சவுண்டை ரொம்ப அழகா அதை லிசன் பண்ணுங்க. அது அன்னையோட டேவை உங்களுக்கு ஒரு டென்ஷன் இல்லாம ஆரம்பிக்குது. 2வது, சாப்பிடும்போது போனையோ டிவியோ பார்க்காதீங்க. உங்க தட்டுல இருக்கிற சாப்பாடு எங்க இருந்து வந்தது
அது எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு அதை வந்து உற்பத்தி பண்ணியிருப்பாங்க, அதை எவ்வளோ ஸ்வெட்டு வழிய அந்த கிச்சன்ல இருந்து அந்த ஒய்ஃப் சமைச்சிருப்பாங்கன்றத யோசிச்சுட்டு ரசிச்சு சாப்பிடுங்க. அது மூணாவது, வாரத்துல ஒரு நாள் உங்க குடும்பத்தோட ஒரு 2 hours அட்லீஸ்ட் உங்க குழந்தைகளோட ஸ்பெண்ட் பண்ணுங்க. அவங்க ஃபேஸை பார்த்து பேசுங்க, அவங்க சொல்ற குட்டி குட்டி கதைகளை கேளுங்க. நான் ஒரு கதை சொல்லட்டுமா? ஒரு பெரிய பிசினஸ் மேன் இருந்தாராம். அவர் கடற்கரையில உட்காந்து அந்த அலைகளை ரொம்ப ரசிச்சுக்கிட்டே இருந்தார். அப்போ அங்க ஒரு ஒரு ஃபிஷர் மேன் ஒருத்தன் வந்துட்டு ரொம்ப நிம்மதியா பாட்டு பாடிக்கிட்டே ஜாலியா வந்துட்டு இருந்தார். அப்போ பிசினஸ் மேன் கேட்டாராம், நீ ஏன் இன்னும் வந்துட்டு நிறைய மீன் பிடிக்காம ஒரு பெரிய போட் வாங்கி இன்னும் ஒரு பெரிய பிசினஸ் மேனா ஆகக்கூடாது அப்படின்னு கேட்டார். அதுக்கு அந்த மீன்கார கேட்டானா, அப்படி பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டான். பிசினஸ் மேன் சொன்னாராம், நிறைய காசு வரும், அப்புறம் நீ நிம்மதியா கடற்கரையில என்ன மாதிரி ஜாலியா லைஃபை என்ஜாய் பண்ணலாம்னு சொன்னார். பண்ணிக்கிட்டு தானே இருக்கேன். நம்மளும் பல நேரங்கள்ல எப்பவாவது கிடைக்கிற நிம்மதிக்காக இப்பவே கையில இருக்கிற நிம்மதியை தொலைச்சிட்டு இருக்கோம். சரிதானே நான் சொல்றது? இந்த மீனவன் சொல்றது வந்து கரெக்டான விஷயம் தான். வாழ்க்கைன்றது ஓட்ட பந்தயம் கிடையாது, இது ஒரு அழகான பயணம். ஓடி போய் சேர்க்கறதுக்கு இறுதியில் நமக்கு என்ன கிடைக்க போறது? என்ன? அதே 6 அடி நிலம் மட்டும்தான். இந்த இறுதி புள்ளிக்கு போறதுக்கு முன்னாடி இந்த பயணத்துல இருக்கிற ஒவ்வொரு நொடியையும் ரொம்ப ரசிச்சு வாழ கத்துக்கணும். அவசரப்படுறதால இங்க எதுவுமே மாற போறது கிடையாது. செடி வச்சா உடனே காய்க்கணும்னு காய்க்காது இல்லையா? அதுக்கு நேரம் வர வரைக்கும் நம்ம காய்க்க தான் செய்யும் இல்லையா? அது போலதான் நமக்குரிய விஷயங்களும் கரெக்டான நேரத்துலதான் நடக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் நிதானமா இருப்போம். அப்புறமா ஒண்ணு சொல்லுதுன்னா, நீங்க கேட்கலாம், நிதானம்னா இருக்கிறதுனா சோம்பேறியா இருக்கா? அது கிடையாதுங்க. நம்ம கடமையும் நம்முடைய உழைப்பையும் முழு ஈடுபாடோட செய்யணும். ஆனா நாளைக்கு என்ன நடக்கும், அடுத்த மாசம் என்ன நடக்கும், 6 மாசம் கழிச்சு என்ன நடக்கும் அப்படின்னு ஒரு பதட்டம் மட்டும் நம்ம மனசுல இருந்து தூக்கி போட்டுருங்க. நேத்துன்றது ஒரு முடிஞ்சு போன கதை, அது உங்களால மாத்த முடியாது. நாளைன்றது இன்னும் வராத ஒரு கற்பனை, அது உங்களால இப்பவே டிசைட் பண்ணி வாழ முடியாது. ஆனா இன்னைக்கு இந்த செகண்ட் இருக்கு இல்லையா, அதுதான் உங்களுடைய கையில இருக்கிற நிஜம். இந்த நிஜத்தை அவசரப்பட்டு ஓடி கவலைப்பட்டு வீணடிச்சிடாதீங்க. சுத்தி இருக்கிற மனிதர்களை கவனிச்சு பாருங்க. உங்க அப்பா, அம்மா, கணவர், மனைவி, குழந்தைகள் இல்லையா, அவங்க எல்லாரும் உங்ககிட்ட இருந்து காசு பணத்தை மட்டும் இல்லை, உங்களுடைய அன்பான ஒரு சில நிமிடங்களையும் அவங்க அதிகமா எதிர்பார்க்கறாங்க. ஆஃபீஸ் வேலை, பிஸ்னஸோட டென்ஷன், அது எல்லாத்தையும் தாண்டி அவங்களுக்காக கொஞ்சம் நிதானமா ஒரு சில நேரங்களை ஒதுக்குங்களேன். அதுதான் ஒரு உண்மையான உங்களுடைய லைஃபோட சேவ். இன்னைக்கு இந்த வீடியோவை பார்த்து முடிச்சோடனே உங்களுக்கான ஒரு சின்ன சேலஞ்ச். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் யாருக்கிட்டையாவது பேசும்போது போனை கையில வச்சுக்காம அவங்க கண்ணை பார்த்து முழு மனசோட அவங்க சொல்றத கேட்டு பாருங்களேன். ரோட்ல போகும்போது அவசரப்பட்டு சிக்னலை தாண்டாம கொஞ்சம் நிதானமா எல்லாரையும் சுத்தி பாருங்களேன். அடுத்து உங்க தட்டுல இருக்க சாப்பாட்டை ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டுட்டு அப்புறமா அதை சமைச்சவங்களுக்கு ஒரே ஒரு போன் போட்டு அப்படி ஒரு தேங்க்ஸ் சொல்லி பாருங்களேன். சாயந்தரம் நீங்க கேட்காமலே ஒரு ஸ்பெஷல் டிஃபன் இருக்கும், பார்த்துக்கோங்க. இதுதாங்க லைஃப், புரியுதா? இந்த லைஃப் தான். இதெல்லாம் நடக்கும்போது இல்லையா, அப்பதான் உங்களுக்கு தெரியும் உங்க மனசு எவ்வளவு லேசா நிம்மதியா மாறுதுன்னு. வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சின்னதுன்னு அதை ஓடியே கழிக்காம கொஞ்சம் நின்று நிதானமா மூச்சு விட்டு ரசிச்சு வாழ்ந்து பாருங்க. இந்த வீடியோ உங்க மனசுக்குள்ள ஒரு சின்ன அமைதியும் ஒரு நிதானத்தையும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தந்திருக்கும் நம்புறேன். இந்த ஒரு நாள் ஒரு நிதானமான ஒரு நிம்மதியான அழகான நாளை எப்படி சொல்றது, என்னுடைய வாழ்த்துக்களை சொல்றேன். இந்த ஒருவேளை நான் சொன்ன இந்த விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் கொடுங்க. இதே மாதிரி உங்க ஃபேமிலியில யாராவது வேகமா ரன்னு இருக்காங்களா, அவங்களுக்கு இந்த விஷயத்த ஷேர் பண்ணுங்க. பட் முதல்ல மறுபடியும் சொல்றேன், நீங்க நிதானமா இந்த வீடியோவை பார்த்துட்டு நிதானமா உங்க கருத்துக்களை சொல்லுங்க. ஓகேங்களா? இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா இருக்கு. கடவுளை வேண்டிக்கிறேன். டேக் கேர், பை பை, லவ் யூ ஆல்.